अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्ति गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரொம்ப நிறைய முக்கியமான பதிவுகள் கொடுத்துட்டுருக்கோம், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்டுருக்கோம். அதுமாரி டெய்லி பலன், வார பலன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் அதில் அருமையான கமெண்ட் கொடுக்குறீங்க. நிறைய பேருக்கு அது தத்ரூபமாக பலிக்கவும் செய்யுதுன்னு சொல்லலாம். அதனால் இதை மேலும் மேலும் நல்லா எடுத்துன்னு போகிறக்காக புதுசாக இனி நிறைய லாங்குவேஜஸில் பண்ணலான் இருக்கோம். ஒன்று ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா சுப கிரகம்னு சொல்லுவோம். அது முழுக்க நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அந்த குரு கிரகம் இப்போது வக்கரமடைய போகிறது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட 3ஆம் தேதி வரைக்குமே அந்த குரு வக்கரகதியில் இருக்க போகிறது. சரி, வக்கரம் அடைஞ்சால் என்ன நடக்கும்? அதுவும் எந்த இடத்துல வக்கரமாகிறது? இப்போ கோச்சார் நிலைகளில் பார்க்கும் பொழுது சரி, இந்த குரு வக்கர பலன்களில் யாருக்கு நல்லது நடக்க போகிறது, யாருக்கு தீமை நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் 2 ராசிகளுக்கு டாப் கிளாஸ் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லணும்னா நம்பர் 1 துலாம், நம்பர் 2 ரிஷபம். ஏன்னா இரண்டுமே சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் அப்படிங்கிறது அசுர குருன்னு சொல்லுவோம். ப்ரஹஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு தேவகுருன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் பார்ட்டிகள். ஸோ இந்த இடத்துல ரிஷபத்துக்கும் சரி துலாத்துக்கும் சரி அற்புதமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். சரி, மற்றவங்களுக்குலாம் எப்படிப்பட்ட பலன்கள் பட போகிறதுன்னு பார்க்கலாம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களை 6ஆம் இடத்துல குரு வக்கரம் அடைஞ்சிருக்கு. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல குரு வக்கரமாக, பொதுவாகவே குரு வக்கரமாக இருந்ததுன்னு வைங்க, இல்லை சனி வக்கரமாக இருந்ததுன்னா இப்போ நீங்கள் என்ன தொட்டாலும் 6 தான். வேலையில் பெரிய வெற்றி, எல்லாம் கேஸு கோர்ட்டு வம்பு தும்பு வழக்கு பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாத்துலேயுமே வெற்றி. பணம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக லோன் கிடைக்கும். பணம்னா பணம், அப்படி ஒரு பணம் வரும். அதே மாதிரி எல்லா போட்டிகள்லையும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க. எந்த டவுட் உங்கள் மேலே இருந்தாலும் டவுட்டுக்கு கிளியர் ஆகிடும். வயிறு உபாதைகள், சில பேருக்கு வயிறு பிரச்சனை, கோளாறு, பித்தப்பையில் பிரச்சனை, இதெல்லாம் சரியாயிடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருவீங்க. வாழ்க்கை துணைக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சாதகமாக நடக்கும். அதுமாதிரி ரொம்ப முக்கியமான கடன் ஒன்று அடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அது வீட்டுக்கான கடனாக இருக்கலாம், விலை உயர்த்த பொருட்களை வாங்கி இருக்கக்கூடிய கடனாக இருக்கலாம், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஆனால் அதே குரு ஒரு வேளை உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இல்லை, சனி வக்கரமாக இல்லைன்னா இது எல்லாமே ஆப்போசிட் நடக்கும். தேவையில்லாத பகை உணர்வுகள் அதிகரிக்கும், சண்டை போடக்கூடிய நேச்சர் அதிகரிக்கும், பசங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கேட்க முடியாது. பசங்க வாழ்க்கை மட்டும் கிடையாது, அவங்க குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கொடுக்கும். உங்கள் அத்தை அல்லது மாமா அல்லது சித்தி இவங்களுடைய ஹெல்த்தில் பெரிய பிரச்சனை கொடுக்கும், அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும். தேவையில்லாத கடன் அதிகமாக வாங்கி போய் மாட்டின்னு இருக்கிற மாதிரி, இஎம்ஐ கட்ட முடியாத மாதிரி கஷ்டப்படுறது, யாருக்கிட்டே போய் கையேந்து நிற்கிறது. அதேமாதிரி வாழ்க்கை துணையோட ஹெல்த் மறைவு பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கறது, வேண்டான்னு சொல்லியும் கேட்காம போய் லாக் ஆகிறது, தேவையில்லாத கேஸ் உங்கள் மேலே வர்றது. ஒருவேளை அதே இடத்துல ராகு இருந்த, ரிஷபத்தில் ராகு இருந்ததுன்னா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் வரும். விவசாயத்தில் பெரிய பிரச்சனை கொடுக்கறது, நிலப்புலன்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரங்களில் குளறுபடியான விஷயங்கள், ஹோட்டலில் பிரச்சனையாகும், உணவு விடுதிகளில் பிரச்சனை கொடுக்கும், சின்னதாக சாப்பிடக்கூடிய இடத்துல கூட ப்ராப்ளம் கொடுக்கும். வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்கன்னு வைங்க, வாடகைக்கு இருக்கிற ஆள் நமக்கு பிரச்சனை போடுவார், அவர் கிளம்பிடுவார், வேறு ஆள் வரணுமே, அது ஒன்று. இல்லை இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய ஆள் திடீர்னு எஸ்கேப் ஆயிடுவார், அவரை கொண்டு போய் எங்கே போய் தொலைவி பிடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. லீஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா, அக்ரிமெண்ட் போட்டோன்னா பணம் வாங்கிட்டு அவர் கிளம்பிடுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும். ரொம்ப 4-5 மாதத்துக்கு ரொம்ப கவனமாக பண்ணணும். இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமாங்கிறது உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள். அதை செக் பண்ணும்பொழுது நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருவேளை நல்லா இல்லைன்னா கவனமாக இருக்கணும். இதில் விதிவிலக்கு என்னென்னா பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்கும். உங்களை வெட்ட வேறு ஆளே கிடையாது, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் முன்னிருந்து பார்க்குற மாதிரி வரும். மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நீங்கள் மாறுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட ரிலேஷன்ஷிப் பாதிக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது.
அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாமல் கேஸ் வாங்காமல் பார்த்துக்கணும். அப்பா எதிரி ஆவார், மாமனார் எதிரி ஆவார், பையன் மூத்த பையன் உங்களுக்கு எதிரியாக இருப்பார். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக தேவையில்லாத கடன் பிரச்சனை வரும், சில பேருக்கு நோய் பிரச்சனை வரும், இந்த மாதிரி வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன பண்ணலாம்? தன்வந்திரி, அதாவது தன்வந்திரி வழிபாடு பண்ணுறது. தன்வந்திரிக்கு வெள்ளத்தை நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறது உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் கிடையாது, பலவிதமான பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கும். இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். அந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமத் நாராயணனையும் எல்லாம் வல்ல ஸ்ரீமத் ராகவேந்திரரையும் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோண குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.